அலோபதியா? ஐயையோ, அவன் விஷத்தை தருவானே. ஹோமியோபதியா? அவன் வெறும் தண்ணி தாண்டா தருவான். சித்தாவா? ஐயையோ, அவன் ஸ்லோ பாய்சன் கொடுத்தே நம்மளை கொன்றுவானே. சரி, ஓகே, நம்ம பேசாமல் ஆயுர்வேதா ட்ரை பண்ணலாமா? அச்சுச்சோ, வேணாண்டா, அவன் உலோகத்தெல்லாம் அப்படியே கொடுப்பான்டா. இது மாதிரி ஒரு சிஸ்டம் பற்றியும் ஒரு கண்ணோட்டம் மக்களுக்கு இருக்குது. இதில் எது தான் உண்மை? வாங்க பார்க்கலாம். மருத்துவத்துறையில் ராஜா யாருங்கிற தேடலில் உங்களுடன் நான் டாக்டர் ஸ்ரீதேவி ஃப்ரம் சிவகிருஷ்ணா ஹோமியோ கேர். உங்கள் எல்லாருக்கும் நியூட்டனோட 3rd law தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை செயல் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம பந்தை எவ்வளோ வேகமாக செவத்தில் எறிகிறோமோ அதே வேகத்துக்கு திரும்பி அது நம்மக்கிட்ட வரும். அதே மாதிரி தான் ஒரு மருத்துவத்துறைக்குமான வாய்ப்புகளும் வரம்புகளும் இங்கே இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் ஒரு சிஸ்டமுக்கான பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு பற்றி பார்க்கலாம். ஆங்கில மருத்துவத்தில் எதுக்கெல்லாம் சிறந்த சிகிச்சைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது அவசர உதவி, எமர்ஜென்சிக்கு, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இருதய அடைப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அதாவது தொற்று நோயான டெங்கு, டைஃபாய்டுக்கெல்லாம் நல்ல உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்பெஷலி அக்யூட் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது அப்பெண்டிசைட்டிஸ், இந்த மாதிரி டிசீஸ்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேன்சருக்கு தர ஹீமோதெரப்பி, அப்நார்மல் செல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதனால் பேஷண்ட்டோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஆங்கில மருத்துவத்தோட எதிர்மறை பக்கங்களை பார்க்கலாமா? டிபி ட்ரக்ஸ் எல்லாம் லிவர் டேமேஜை காஸ் பண்ணும். சம் பெயின் கில்லர்ஸ், அதாவது தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் போடுற மருந்து அடிக்ஷனாகவே மாறிடும். காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப எஃபெக்டிவ். அலோபதியோட ஆக்ஷன் எல்லா சிஸ்டம்ஸ்லேயும் இருக்குது. அது எப்போ அப்பியர் ஆகுங்கிறது அவங்க எடுக்கிற மெடிக்கேஷன் டோஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஹோமியோபதியோட ஸ்கோப் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாமா? இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, பேஷண்ட்டோட மென்டல் சிம்டம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாள்பட்ட வியாதிகளுக்கு நல்ல ஒரு சிறந்த மருத்துவம். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப வயசானவங்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப சேஃபான ஒரு மெத்தட். கேன்சர் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸில் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இதோட லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, எமர்ஜென்சி டைமில் ஒர்க் பண்ண முடியாது. அக்யூட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அக்யூட் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸு, அப்புறமேட்டு கேன்சர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜு, அதிலலாம் லிமிட்டேஷன் தான் இவங்களோடது. சித்தாவோட ஸ்கோப் என்னென்னு பார்த்தோன்னா, ஜாயின்ட் பெயின், ஸ்கின் டிசீஸு, மகளிர் மருத்துவம் மற்றும் செரிமான மண்டலம் தொடர்பான நோய்களுக்கு உதவும். இதோட லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, தப்பான ஹெர்பல் அண்ட் மினரல் காம்போ கிட்னி டேமேஜை காஸ் பண்ணும். பாடியில் மெர்க்குரியோட விஷத்தன்மையை உண்டாக்கும். கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணாது. இதய நோய், சர்ஜிக்கல் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லேயே உங்களுக்கு ஸ்கோப் கிடையாது. ஆயுர்வேதாவோட ஸ்கோப் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்லீப் டிஸார்டர்ஸு, ஃபீமேல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, மென்சஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். செரிமான மண்டலம் சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸ்க்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதோட லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஹெவி மெட்டல்ஸை கொடுக்கறதுனால கிட்னி அண்ட் லிவர் டேமேஜ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எமர்ஜென்சி கண்டிஷன், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கண்டிஷன், சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸு, கேன்சர்லலாம் இவங்களுக்கு ஸ்கோப் இல்லை. இது மாதிரி ஒரு துறைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு, ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது. ஆனால் அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க கிங்காக தான் இருக்காங்க. ஒரு சிஸ்டமுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால் ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டமை கூட கம்பேரே பண்ண முடியாது. அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க கிங்காக தான் இருக்காங்க. எல்லா டிசீஸ்க்கும் ஒரே சிஸ்டமை நம்பி போகிற மக்கள் தான் மதிக்கெட்டவர்கள்னு நான் சொல்லுவேன். இதை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவது மக்கள் எந்தெந்த சிஸ்டமுக்கு என்ன டிசீஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.